வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் விரைவில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் பேட்டியில் கூறியுள்ளார். செய்தி உள்ளே. போக்குவரத்துத்துறை தனியார் மயமாக்கப்படாது. ஜூலை 21 வெளியான தகவல். தமிழகத்தில் போக்குவரத்துத்துறை தனியார் மயமாக்கப்படாது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்ட போக்குவரத்துத்துறை சார்பில் 24 புதிய பஸ்களின் சேவை துவக்க விழா மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டில் நேற்று நடந்தது. பால் வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் இதனை துவக்கி வைத்த அமைச்சர் சிவசங்கர் பேசியதாவது, கலைஞர் ஆட்சியில் 15,000 பஸ்கள் வாங்கப்பட்டன. அதன் பிறகு தான் போக்குவரத்துத்துறை வலுவடைந்தது. ஆனால் அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக 10,000 பஸ்கள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் கடன் சுமை, கொரோனா நெருக்கடி, நிதி பற்றாக்குறை என பல்வேறு கட்டங்களாக கடந்து புதிய பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. சில மாநிலங்களில் 2-3 மாதங்களாக போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. ஓய்வூதிய முறையாக வழங்கப்படவில்லை. நமது மாநிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து கழகத்தில் போதுமான டிரைவர்கள், கண்டக்டர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இந்த துறை எந்த காரணத்தினாலும் தனியார் மயக்கப்படாது. அதனால தான் 7,500 பஸ்கள் புதிதாக வாங்கப்படுகிறது. இவ்வாறு அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இது போன்ற போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.